Good evening, students. எப்படி இருக்கிறீங்க? Good evening, sir. Good evening, sir. Okay, good evening, Abhishek. Okay, சரி. நாங்கள் இப்போ குயிக்கா பார்ப்போம். என்னன்னு சொன்னால் அட்சரகணித கோவைகள் உங்களுக்கு 8ஆம் கிரேடில் படிச்சிட்டீங்களா? நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போறேன். இது கொஸ்டின் உடனே நீங்கள் சொல்லுங்க. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல எதுவும் கொஸ்டின் இருக்கோ? No, sir. ஓகே, குட். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ நாங்கள் இதை பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்க. கொஞ்சம் என்னன்னு சொன்னால் இதை பாருங்க. உங்களுக்கு தெரியுமா என்ன? 5 தர 3 15 சரியோ? ஏன் இதுல மைனஸ் வரப்போது? உள்ளுக்குள்ள ஒரு மைனஸ் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்க வச்சு. ஓகே, நான் விளங்காட்டி சொல்லுங்க உங்களோட பார்த்து. இதை பாருங்க. இப்போ 7 தர லெட்ஸ் 7 உங்களுக்கு தெரியுமா என்ன? 49 சரியோ? உங்களுக்கு நான் முதல் சொல்லித்தேன் என்ன? லெட்ஸ் பிளஸ் ஓகே இன்டு ஓகே இன்டு பிளஸ் எல்லாம் ஒரே சைனா இருந்தால் உங்களுக்கு வரும் என்னன்னு சொன்னால் பிளஸ். ஓகே, பிளஸ் வரும். பிளஸ் தர பிளஸ் பிளஸ். ஓகே, அதே மாதிரி மைனஸ் தர மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ். ஏன்னு சொன்னால் அது மேத்தமெட்டிக்கல் ரூல். இப்ப ஒரே சைன் இருந்தால் உங்களுக்கு உண்டா இருக்கு. இப்போ லெட்ஸ் சே உங்களுக்கு பிளஸ் ஓகே மைனஸ் டைம் பிளஸ் வந்தால் உங்களுக்கு தெரியணும் மைனஸ். ஓகே, இது கவனமாக இது ஏர்லியாவே படிச்சிருப்பீங்க. நான் சும்மா உங்களுக்கு ரிவைஸ் பண்றேன். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இப்படி பாருங்க பிளஸ் ஓகே ஓகே லெட்ஸ் சே பிளஸ் எக்ஸ் மைனஸ் வந்தால் என்ன மைனஸ். இது உங்களுக்கு விளங்குதோ? இந்த ரூல் வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு விளங்குதோ? ஓகே ஓகே குட். அப்ப நாங்கள் அடுத்தது போவோம். சரிதானே? இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் அட்வான்ஸா போவோம். ஓகே, உங்களுக்கு நான் இன்னும் பேசிக்கா தான் படிப்பிக்கிறேன். இது கிரேட் 8ல படிச்சீங்களாம் இதுகள். ஓகே, இப்போ லெட்ஸ் எக்ஸ் ஓகே அண்டு வச்சாலே நடக்கும். ஓகே, ஆர் சுஜித்ரா சொல்லுங்க. இது என்ன வரும்? 5 தர எக்ஸ் 5x சரியோ? விளங்குதோ? ஓகே, இப்போ இதை சொல்லுங்க நீங்களே. 5 தர எக்ஸ் ஓகே பிளஸ் 1 இது என்ன வரும்? சொல்லுங்க அப்போ. 5x plus 1, sir. நோ, 5ஆல் என்ன செய்யணும்? 5x plus 5, sir. வெரி குட். ஓகே, எல்லாரும் பாருங்க. என்ன செய்யறோம்? 5x plus 5 சரியோ? ஓகே, இதையும் சொல்லுங்க நீங்களே. இது ரெண்டு பேரும் 3y minus 3, sir. 3. ஓகே, வெரி குட். ஓகே, சரி. இப்போ ஒவ்வொருவராக நான் கேட்குறேன். ஓகே, ஹாஷினி. சரி, தேங்க்யூ சுஜித்ரா. ஓகே, ஹாஷினி நீங்க எதை சொல்லுங்க அப்போ. 4 times ஓகே 2m plus 3 என்ன செய்வீங்கள்? இதுக்கு என்ன வரும்? 8m 8m plus 12, sir. 12. 4 3ஆல பெருக்கணும் என்ன? ஓ சார். 4 2m ஆல பெருக்கணும். அப்போ 8m அப்புறம் 4 3ஆல பெருக்கிறது 12. வெரி குட். ஓகே, இதையும் சொல்லுங்க அப்போ ஒரு கால். ஓகே சார். இதை சொல்லுங்க அப்போ. ஒவ்வொன்றா செய்வோம். தெரியும். இங்க பாருங்கோ இது பார்க்கணும். இந்த என்ன இதை பார்க்கணும். இந்த இருக்கு இந்த குறிய பாருங்க. மைனஸ் மைனஸ் என்ன பிளஸ் பிளஸ் வரும். ஓகே ஓகே சரி. அப்ப என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க அப்ப. என்ன மைனஸ் சொல்லுங்க. சாரி, மைனஸ் 30b என்னண்டு வரும்? மைனஸ் 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 என்னண்டு வந்துடுது பிளஸ். அப்ப என்னண்டு வரும்? 30b என்று வரும். விளங்குதா? ஓகே சார். ஏன் மைனஸ் மைனஸ்? இது क्वेश्चन இருக்க மாட்டாங்களுக்கு. நோ சார்.
ஓகே குட். அப்புறம் என்ன வரும் சொல்லுங்க ஹாஷினி, நீங்களே சொல்லுங்க. சார் மைனஸ். ஓகே, நீங்கள் என்ன ஒன்றும் பாருங்க. இதுல வந்து இங்க மைனஸ் இருக்கு, இந்த பாருங்க, இதுல மைனஸ் இருக்கு, இதுல மைனஸ். அந்த பாயிண்டரை மாத்திரம். ஓகே, இது பாருங்க, இது வந்து என்ன -10, அங்கால என்ன இருக்கு -2 மைனஸ். அப்ப என்ன செய்யணும், பிளஸ் 2 வரும். விளங்குதா? தெரிஞ்ச ரூலை பாருங்க, மேல் ரூலை பாருங்க. மேல் ரூல் இங்க பாருங்க, இதான் இருக்கு. இந்த ரூல் தான் பாவிக்கிறேன், ஹைலைட் பண்ணிக்கிறேன். அந்த ரூல் தான் பாவிக்கிறேன். அப்ப உங்களுக்கு தெரியும் பிளஸ். அப்புறம் என்ன செய்யணும், 20 சி. 20 சி. ஓகே ஓகே, இன்னொன்று சொல்லுங்க பாப்போம். வார் இது ரெண்டு வரும். மைனஸ் பெருக்குனா பிளஸ் சார். வெரி குட். நன்னா 16 y சார். 16 y. ஓகே, உங்களுக்கு படிய விளங்குதோ? क्वेश्चन இருக்கோ? நோ சார். ஓகே ஓகே, லெஜண்ட் நீங்க வாங்கோ, இதை சொல்லுங்க பாப்போம். என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். சார் அங்க ஏஆ சார் போட்டிருக்கீங்க. ஓ, ஏ போட்டுக்கேன். எஸ் சார் 2a x கூட்டல் 3a y சார். ஓகே, 2a. ஓகே, a x பிளஸ் 3a y. ஓகே, வெரி குட். ஓகே, இன்னொரு சொல்லுங்க பாப்போம், இதை சொல்லுங்க பாப்போம். இதை சொல்லுங்க பாப்போம். சார் மைனஸையும் பெருக்குனா சார் பிளஸ் வரும் சார். ஓகே, நீங்க முதல்ல என்ன செய்யணும், -5m 2x ஆல பெருக்கும். மைனஸ் பிளஸ், மைனஸ் இங்க பிளஸ். ஓகே, இங்க பாருங்க, இந்த ரூலுக்கு நான் இதை அழிக்கிறேன்னா, இங்க பாருங்க, எந்த ரூல் இதுல பாய்க்கிறான்னு நீங்க பார்க்கும். இதுல வந்து -5, இங்க +2x. அப்ப எது பாய்க்கிறீங்க? இப்ப இந்த இது இந்த இதை பாய்க்கிறீங்க. இதைத்தான் நீங்க இதைத்தான் பாய்க்கிறீங்க. இந்த இருக்கு -5, அங்கால +2. அப்ப என்ன வரும், -10 mx. விளங்குதா லெஜாண்டி? ஏன் மைனஸ் வந்தது? அங்க பாருங்க, இந்த ரூலை பாருங்க. இது இல்ல, இதை நான் எடுக்கிறேன், இதுவும் தேவை. இப்ப நான் பாவிக்கிறேன் இந்த ரூல். இந்த ரூலை தான் நான் பாவிக்கிறேன். இப்ப இருக்கு, இந்த ரூலை தான் இப்ப பாவிக்கிறேன். விளங்குதா? ஓகே சார். ஏன் -5 இருக்கு, அங்க +2 இருக்கு. அப்ப என்ன நடக்கும், மைனஸையும் பிளஸையும் பெருக்கினால் மைனஸ். நீங்கள் என்னென்ன நீங்கள் குயிக்கா ஐடென்டிஃபை பண்றால், உங்களுக்கு ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட் சேம் குறியா இருந்தால் மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் உங்களுக்கு என்ன வரும், செய்யுங்க பாருங்க. பிளஸ், ஓகே, பிளஸ் டைம் பிளஸ், உங்களுக்கு தெரியும் வந்து பிளஸ். ஓகே, பிளஸையும் பெருக்கினா பிளஸ், மைனஸையும் பெருக்கினா பிளஸ். இப்போ குறி மாறினா என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு மைனஸ் வரும். ஓகே லெஜண்ட், அடுத்த சொல்லுங்க. அப்ப இதுல இது என்ன வரும், 5my சார். கழித்தல் அடையாளம் போட்டு 5my. ஓகே, ஏன் கழித்தல் அடையாளம் போடுறீங்க சொல்லுங்க. அப்ப ரீசன் சொல்லுங்க சார். ஏன்னா அடைப்புள்ளுக்கு இருக்க எண்களுக்கு சார் அந்த விட வர்றதுக்காக நமக்கு வந்து கணக்குல அந்த கழித்தல் அடையாளத்தை கொடுத்திருக்காங்க சார். அப்ப ரூல்ஸ் படி அந்த இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதுல என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. மைனஸ் பெருக்கினா என்ன, பிளஸ். பிளஸ். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, மைனஸ் சொன்னீங்க. விளங்குதா என்ன பிள்ளையாண்டு? ஓகே, முதல் வந்து நீங்க என்ன வேணும், சைனை பார்க்கும். இந்த இதுல என்ன மைனஸ் இந்த இருக்கிறார், இவர் தான் அது இருக்கிறார், இதான் அந்த இந்த இது. விளங்குதா? அப்ப என்ன வேணும், புற என்ன வேணும், 5my. ஓகே சரி. இப்ப நீங்க இதை சொல்லுங்க அவருக்கு, எனக்கு திருப்பி போனா சொல்லுவாங்க. நீங்க குறி மேல பார்க்கணும், எது எந்த ரூல் வர மாட்டோம். ஓகே ஓகே சார்.
ஓகே லெட்ஸ் இதை பார்ப்போம். இதை சொல்லுங்க பார்ப்போம். சார் மொய் 2 6 பி எக்ஸ். ஓகே என்ன செய்ய நீங்கள் என்ன சைன் வரும் இதுல? இது கூட்டல் அடையாளம் சார். ஏன் கூட்ட போட்ட நீங்கள்? ஏன்னா சார் அதுக்கு முன்னுக்கு சார் மறை அடையாளம் இல்லாட்டி சார் நமக்கு நேர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சார். ஓகே அப்படி சொல்லக்கூடாது. ரெண்டும் ஒரே குறி ஒரே சைன். இங்க பாருங்க இதுல வந்து பிளஸ் இருக்கு, உள்ளுக்குள்ளேயும் பிளஸ் இருக்கு. இப்ப நீங்கள் இதை ட்ரீட் பண்ண வேண்டாம். இதுல பிளஸ் இருக்கு, இங்கே வந்து என்ன பிளஸ். ரெண்டும் ஒரே சைன் என்றால் உங்களுக்கு என்ன நடக்கும்? பிளஸ்ஸா இருக்கும். ரெண்டும் ஒரே சைனா இருக்கும். இங்க பாருங்க இதை பாருங்க திருப்பி இதை நான் பாருங்க போட்டேன் இல்லை, இதுல திருப்பி அழிச்சு போட்டு காட்டு. இதை பாருங்க இதுல வந்து என்ன ஓகே இதுல இதை பாருங்க. இது வந்து என்ன நடக்குது? ரெண்டும் மைனஸ். அப்ப என்ன நடக்கும்? பிளஸ்ஸா வருது. சரியோ இங்க பாருங்க இதையும் பாருங்க என்ன ரெண்டும் வந்து என்ன ஒரே சைன். அப்போ பாத்தீங்களா ரெண்டு பிளஸ் பிளஸ்ஸா வருது. சரி இந்த ரெண்டும் உங்களுக்கு தெரியணும் வந்து மைனஸ் தர மைனஸ் பிளஸ் ஒரே சைனா இருந்தால், பிளஸ் தர பிளஸும் பிளஸ். ரெண்டும் வேறையா இருந்தா நடக்கும்? ஆல்வேஸ் மைனஸ். இதுல மைனஸ் தான் வரும். ஓகே சரி அப்ப இதை சொல்லுங்க. பிறகு என்ன 6px மைனஸ் 3py. ஓகே வெரி குட். ஓகே தேங்க்யூ. அபிஷேக் சொல்றீங்களா நான் சொல்றத? ஓகே சார் எழுதுறேன். தேங்க்யூ. எழுதுறேன் பார். 3 minus 2y. ஓகே சரி இதுக்கு வந்து என்ன செய்வீங்க? முதல் சைனை பார்க்கும் சார். மைனஸும் பிளஸும் மைனஸ் சார். வெரி குட். ஓகே மைனஸும் பிளஸும் மைனஸா? இல்லையே, மைனஸும் பிளஸும் பெருக்கப்பட்டா மைனஸ் சார். மைனஸ். ஓகே ஓகே மைனஸ் மைனஸ் தான் பிளஸ். ஓகே சரியோ 6 அப்ப என்ன வரும்? மைனஸ் 6x பிளஸ் அடுத்து என்ன? மைனஸும் மைனஸும் பெருக்கப்பட்டா பிளஸ் சார். வெரி குட். 2 4 சார். 4xy சார். 4xy. ஓகே இன்னொரு கேள்வி. குட் ஜாப். ஓகே இன்னொரு கேள்வி. y minus 2. இப்போ எல்லாரும் விளக்குது என்ன? ஓகே குட். ஓகே இப்போ இதை சொல்லுங்க பாப்போம். சார் பிளஸும் பிளஸும் பிளஸ் சார். வெரி குட். 2by சார். by பிளஸும் மைனஸும் மைனஸ் சார். ஓகே 4b சார். ஓகே 4b. இங்க என்ன பிளஸ் மைனஸ் என்ன வரும்? மைனஸ் சார். மைனஸ். ஓகே ஓகே மைனஸ் 4b. வெரி குட். ஓகே ஓகே குட் குட். அடுத்தது சிக்ஷானா. ஓகே நீங்கள் வாங்கோ. 2 ஓகே இது சிமோலே போடுறோம் கேபிட்டல். ஓகே சிமோலே. ஓகே தேங்க்யூ விஷக். 3y. மோகன பிரபாத். ஓகே உங்களோட வீடியோவை ஆன் பண்ணல, வீடியோ வேலை செய்யலையா? மோகன பிரபாத் நீங்கள் கதைக்கிறீங்களா? ஓகே சரி கொஞ்சம் விடுப்பாமா. இதை சொல்லுங்க சிக்ஷானா. இது என்ன வரும்? 2ax plus 2ax. ஓகே plus 3ay. ஓகே இதை சொல்லுங்க பாப்போம். ஓகே இதை சொல்லுங்க சார். பிளஸும் இல்ல மைனஸும் மைனஸும் பிளஸ் சார். அப்ப 2 6. ஓகே 6 என்ன இதுல என்ன இருக்கு? இதுல மைனஸ் இருக்கு. இதுல என்ன இருக்கு? இது மைனஸ் பிளஸ் அல்ல, ஒண்ணு போடாடி பிளஸ். மைனஸையும் பிளஸையும் பெருக்கினா என்ன? மைனஸ் மைனஸ். ஓகே வெரி குட். ஓகே ஓகே இப்ப சொல்லுங்க மைனஸ் 6x. ஓகே மற்ற அங்கால் என்ன வரும்? பிளஸ் மைனஸ்
இரண்டு பேரும் இங்க மைனஸ் இருக்கு, இங்க plus மைனஸ் இருக்கு. ஏன் அதை கன்ஃபியூஸ் பண்றீங்க? இங்க நான் வடிவா போர்ட்ல போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன சொன்னால் ரெண்டும் ஒரே சைன் பெருக்கப்பட்டா பிளஸ் ஆல்வேஸ். ஓகே, மைனஸ் மைனஸ் ஆல்வேஸ் பிளஸ். ரெண்டும் ஒரே சைனா இருந்தா பிளஸ், ரெண்டும் வேற ஒரு சைனா இருந்தா என்ன நடக்கும்? உங்களுக்கு மைனஸ். அதை ஞாபகம் வச்சிருங்க. ஓகே, இது நடக்கும் அப்போ பிளஸ். அப்ப என்ன நடக்கும்? இங்க 4xy. சரியோ? ஓகே ஓகே, இன்னொன்று சொல்லுங்க. வர இன்னொன்று சொல்லுங்க எனக்கு. ஓகே, இதை சொல்லுங்க. ஓ வா சாரி. ஓகே, இதை சொல்லுங்க. அப்ப எனக்கு என்னண்டு? நீங்க முதல் சைனை கவனிக்கணும். சைனை கவனிக்கணும். சைன் என்ன? மைனஸ் தர மைனஸ், மைனஸ் 3q மைனஸ் p. அது என்ன வரும்? மைனஸ் Minus தர மைனஸ் பிளஸ், மைனஸ் மைனஸ் தர மைனஸ் பிளஸ். ரெண்டு பேரும் சொல்லுங்க. 3qp சார். ஓகே, 3qp. ஓகே, எஸ். பிறகு மைனஸ் பிளஸ் மைனஸ் பெருக்கல் மைனஸ் வந்து சார் என்ன வரும்? பிளஸ் உங்களுக்கு 3 வந்து ரெண்டும் பிளஸ். ரெண்டும் ஒரே சைன் பெருக்கப்பட்டால் ஆல்வேஸ் பிளஸ். மறந்துறாங்க. இதுல என்ன வரும்? 8 24 சார். 24 qp சார். ஓகே, 24 qp. q. ரெண்டு பேரும் p. அங்க இருக்கா p? விளக்குதா? அங்க p இல்ல. ஓகே, 324 அப்புறம் q வரும். வெரி குட். ஓகே ஓகே, தேங்க்யூ. அப்ப நான் வந்து அடுத்த பார்ப்போம். ஓகே, 1 செகண்ட். அந்த புக்ல கீழே போறேன். ஓகே சரி, இப்ப நீங்க இதை சொல்லுங்க எனக்கு. சரி, திக்ஷானா தேங்க்யூ. எஸ், வந்து இப்ப இந்த கொஸ்டின் நம்ம இப்ப இதை பார்ப்போமா. கொஸ்டின் நம்பர் 1 போடுறேன். உங்களுக்கு என்னென்றால் x = 3 என்று சொல்றேன். சரியோ? y = -2 சொல்றேன். -2. உங்களுக்கு என்ன செய்யணும் என்றால், ஓகே, இதை பார்ப்போம். x plus y. ஓகே, ஹாசினி நீங்கள் வாங்கோ. என்ன போடுங்க? இதுக்கு எக்ஸுக்கு பல 3 போடலாம். என்ன செய்யுங்கள்? 3 என்று போடுங்க. 3 சார். ஓகே, அப்புறம் y பல என்ன போடுங்க? சார் கூட்டல் அடையாளம் போட்டு 2. ஓகே, கூட்டலையும் சரி. இப்ப நீங்கள் y பல -2 போடல, நீங்க நேர மைனஸ் அப்படி போட்டுடலாம். ஓகே, இப்படி போடுங்க. சரி, ஓகே ஓகே, எஸ் எஸ். ஓகே ஓகே, நீங்கள் சொல்ற மாதிரியே போடுறேன். எப்படி தானே வரும்? இப்படித்தானே வரும். சரியா? ஆனா இப்படி நீங்கள் என்ன செய்யலாம்டா, இப்படி காம்ப்ளிகேட்டா எழுதாங்க. நீங்கள் இதை வந்து என்ன எழுதலாம்டா, இன்னொரு மாதிரி எழுதலாம்டால் y க்கு y தானே. அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும்? y க்கு பல -2. நீங்கள் என்ன பிளஸையும் மைனஸையும் பெருக்கினால் உங்களுக்கு தெரியும் மைனஸ். சரியா காசினி? இது என்ன வரும்? என்ன 1. ஓகே, அடுத்தது சொல்லுங்க. x minus y என்ன வரும்? x க்கு வந்து 3 சார். ஓகே, மைனஸ் போடுங்க. அப்புறம் என்ன செய்யுங்க? பிராக்கெட்டுக்குள்ள -2. 2 சார். ஓகே, இதுல என்ன போடுங்களா? அப்ப 3 மைனஸையும் பெருக்கினா எவ்வளவு? பிளஸ் சார். பிளஸ் 2. என்ன வரும்? 5 சார். 5. குட் ஜாப். ஓகே, தேங்க்யூ. அண்ட் சுஜித்ரா, நீங்கள் எதை சொல்லுங்க அப்பம். ஓகே, இதுக்கு என்ன செய்யலாம்? சார் 3 சார். பிராக்கெட்குள்ள 3. பிராக்கெட்டுக்குள்ள 3 போடும். ஓகே, ஓகே, மைனஸ் என்ன போடுங்க? உள்ளுக்குள்ள y பதிலா 2 மறை 2 சார். மறை 2. எஸ், நான் கீழே கொண்டாங்க ஐடியா. ஓகே, உங்களுக்கு வந்து மறை 2. சரியோ? ஓகே, அது போல என்ன செய்வீங்க? அடுத்தது 3 3 9. அங்க வந்து ஒரு சைன் இல்ல. ஓகே, அப்புறம் இது என்ன வரும்? மைனஸ் மைனஸ் பிளஸ் 4. வெரி குட், வெரி குட். ஓகே, அப்ப அப்புறம் 2 2 4. 2 வரும். எஸ், 13 2 வரும். சரியோ? ஓகே, இதை சொல்லுங்க. எனக்கு என்ன செய்வீங்க? 3 6 செய்யணும். இல்ல இல்ல,
ஓகே அப்படியும் செய்யலாம். ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே ஆர்எக்ஸ் ஓகே மைனஸ் RX மைனஸ் 3y ஓகே அதுக்கப்புறம் என்ன செய்யறது? ஆர்எக்ஸ் பல என்ன போட்டது? 3 சரியோ? சார் மற்ற வைக்கு பதிலா மறை 3 சார். ஓகே மரம் 3 போடுறீங்களா? ஓகே அதுக்கப்புறம் மயிர 2 சரியா உங்களுக்கு? ஓகே சார். ஓகே அப்ப இது என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க பாப்போம். R3 18 சார் 18 ஓகே பிளஸ் 6 சார். ஆர் ஓகே அப்ப என்ன விட வரும்? 24 சார். ஓகே இன்னொன்று சொல்லுங்க. இதே மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம். 3 உள்ளுக்குள்ள பெருக்கணும். மறை 3x மரம் 3x ஓகே பிளஸ் 3y ஏன் பிளஸ் வந்தது? மறை இந்த மூணுக்கு 3y சார். விளங்க என்ன ஏன் பிளவுட்ட நீங்க சார் ஓகே எதுவும் கொஷின் இருக்கா? மட்டாக்களுக்கு பிளஸ் சொன்னோம் நான் மறைன்னு சொன்னேன். கொஷின் இருக்கா உங்களுக்கு விளங்குற? ஐயன் மறை வந்து பிளஸ் தர மைனஸ் பிளஸ் 3 நன்றி பிளஸ் 3 தர மைனஸ் y அதான் உங்களுக்கு மைனஸ் வந்தது. ஓகே இது இப்ப என்ன செய்யுங்க சொல்லுங்க பாப்போம். x பிரிக்கிறேன் சார். அப்ப 3 பிராக்கெட் குள்ள 3 சார். ஓகே அப்புறம் என்ன வரும்? மைனஸ் 3 மறை 2 பிரதியிடணும் சார். ஓகே இது அப்புறம் என்ன வரும்? மறை 9 சார். ஓகே அப்புறம் அங்கால பிளஸ் ஓகே பிளஸ் எஸ் 6 என்ன சார். போடு? ஆர் வெரி குட். அப்ப என்ன வரும்? என்ன விட வரும்? இது கழிக்கணும் சார். 3 Yes. சார். 3 என்ன இது சைன் வரும்? மைனஸ் மைனஸ் ஓகே குட் ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே லெஜான் நீங்க சொல்லுங்க ஒரு கால் இது சொல்லுங்க அப்பம். வேற கூறுகள் இப்போ ஓகே இது சொல்லுங்க அப்பம். இதுக்கு என்ன போடணும்? 0.3 என்று போடுவீங்க. எக்ஸ் பலா எக்ஸுக்கு பதிலா சார் 3 பிரதியிடணும் சார். ஓகே அங்கால எக்ஸ் வரும். ஓ சார் எக்ஸ் பலா போட்டாச்சு. ஓகே பிளஸ் பிளஸ் வரும் சார் 0 என்ன போடணும் இதுல? 5க்கு பதிலா பிரதியிடணும் சார் மறை 2 ஓகே எஸ் 0.5 மற்றது வந்து இது ஓகே எஸ் ஓகே இப்போ இதை நீங்கள் வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு இல்லை பயப்பட தான் தந்தேன். இதை வந்து நீங்க 3 பெருக்கினா இப்படி பெருக்கீங்களா சொல்லுங்க பாப்போம் லிஜான்வி. 0.9 சார். வெரி குட் ஓகே எல்லாருக்கும் விளங்குது அது ஏன் வந்து வெரி குட் வெரி குட். இது வந்து என்ன வரும்? பிளஸ் சார் 0.10 சார். ஓகே என்ன 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 குறி போடுவீங்க? மறை 0.10 சார். இரண்டு அப்படி வரும் 0 ஓகே 10 ஓகே எம் ஓகே சரி வார் இல்ல பிள்ளை ஏன் சொல்லுமா பெருக்கி பாருங்க. கால்குலேட்டர்ல பெருக்கி பாருங்க. உங்கள்ட்ட வந்து அரைவாசி மாம்பழம் இருக்கு. 2 அரைவாசி மாம்பழம் இன்னொரு ஆளை கொடுக்குறீங்க. அப்ப மாம்பழம் எப்படி வரும்? ஒரு முழு மாம்பழம் வந்துடும். அப்ப என்ன போடணும்? விளங்குதா? திக்ஷன் அவங்களுக்கு விளங்குதா? சுகித்ரா 1.5 சார். 1.5 எஸ். நீங்க இப்படி யோசிக்கணும். அரைவாசி கேக் வச்சிருக்கிறீங்க. பிறகு நீங்கள் அரைவாசி கேக் இன்னொரு ஆளை கொடுங்க. வேண்டாம் மட்டும் திருப்பி தாரேன். அப்ப என்ன நடக்கும்? ஒரு முழு கேக்கா வந்துடும். அப்ப இது வந்து என்ன 1ல இருந்து இது போனால் 0.1 ஓகே. இதை பற்றி யோசிக்காங்க. நான் சும்மா உங்களை தசம் விளங்கு கொண்டு பாத்துறேன். ஓகே சரி ஓகே. அடுத்தது வந்து அபிஷேக் நீங்க வாங்க. தேங்க்யூ வெல்கம் சார்.
ஓகே வெல்கம் தேங்க்யூ ஓகே இங்க வந்து இதை பாமா ஓகே இப்போ ஓகே வந்து ஓகே சின்னன்லேருந்து கொண்டு போவோம் என்றால் ஓகே எல்லாத்தையும் ப்ளஸ்ஸாக வச்சிருக்கோம் ஏ இது வந்து வேற கேள்வி ஓகே 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 சரி அபிஷேக் நீங்க சொல்லுங்க என்ன மாதிரி வச்சிருக்கீங்க இதை சார் அடைப்பை செய்யணும் சார். யா நீங்கள் வந்து முதல் வந்து பார்க்க வேண்டியது இந்த இதுல இவர ஏன்னா இதை பார்க்கணும் சரி அப்ப என்ன செய்வீங்க முதல் சொல்லுங்க அப்பம் 2 உள்ளுக்குள்ள பெருக்கும் என்ன நடக்கும் 2a 2 மைனஸ் 2 பி சார். b அப்புறம் என்ன நடக்கும் அங்கால அப்படியே போடுங்க அங்கால வந்து ஒண்ணும் இல்லை தானே ஒரு இதுல வந்து ஒன்றும் இல்லை இதுல ஒன்று தான் இருக்கு என்ன ஒன்று இதால பெருக்கினா உங்களுக்கு தெரியும் என்ன எல்லாம் ஒரே இதான் பெறும் இப்ப இங்க நடக்கும் என்ன இங்க 2a மைனஸ் b மைனஸ் தான் ஓகே ஓகே சார். இங்க வருங்க 2 கூட்டினா என்ன 4 சார். 4 அப்ப 4 என்னன்னு போடுவீங்கள் மறை 4 இல்லையே ஓகே வார நான் காட்டுறேன் என்னண்டு இங்க பாருங்க இப்படி போடுவோம் என்னண்டா அப்படி மரணான்னு சொல்றீங்க 2a கிட்ட கொண்டு வரணும் ஏ எல்லாத்தையும் 2a ஓகே அப்புறம் என்ன வங்காள மைனஸ் 2b எல்லாத்தையும் கிட்ட அந்த கிட்ட கொண்டு வர ஓகே b எல்லாத்தையும் உண்டா கொண்டு வர மற்ற உண்டா கொண்டு வர இங்க பாருங்க இருக்கணும் என்றால் ஓகே வேற இடத்துக்கு வர மாட்டா இங்க வரும் ஏ எல்லாத்தையும் கிட்ட கொண்டு வரும் இங்க +2a இருந்தது இங்க +2 இருந்தது அப்ப 2 கிட்ட கொண்டு வந்தேன் அப்புறம் இங்க வருங்க -2b இருந்தது இங்க -2b அப்புறம் இங்கே -b இருந்து அப்ப என்ன இதை போடுறேன் விளங்குதோ இது அப்புறம் என்ன ஒண்ணு நீங்கள் இதை கொண்ட கீழே கொண்டு வருவோம் ஓகே இங்க பாருங்க இப்படி இருக்கு விளங்குதா அபிஷேக் நான் போட்ட விதம் ஓகே சார். ஓகே இனி சொல்லுங்க என்னண்டு நேர் 4a சார். வெரி குட் பிறகு +2b சார். ஏன் பிளஸ் வந்தது நீங்க பெருக்குறீங்களா இல்லையே கூட்டுறீங்களா இல்லோ என்ன இதுக்கு என்ன செய்யணும் என்றால் ரெண்டும் ஒரே மைனஸ் இருக்கல்லோ 2b கூட்டுங்க கூட்டினா என்ன வரும் 3b மைனஸ் யா ஓகே மைனஸ் அப்படியே இருக்கு மைனஸ் மாறக்கூடாது இதுக்கு என்ன ட்ரிக்னு சொன்னால் ஓகே பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் 2a + 2a சரியோ இப்போ 2 மணி என்ன வேணும் 2 கூட்டல் அப்ப என்ன வேணும் நீங்கள் பிளஸை விட்டு 2 கூட்டுங்கோ அப்ப 4a உங்களுக்கு தெரியும் வந்து பிளஸ் சைன் இருக்கபடியால இங்க +2 போடுறீங்க இங்க பாருங்க -2b -b அப்படின்னு என்ன நடக்கணும் நீங்கள் மைனஸை மறந்து ஓட்டி 2b கூட்டணும் 3b வரும் அப்புறம் என்ன வேணும் அந்த மைனஸை கொண்டு வந்து அதுல போடணும் ஏன் 2ம் ஒரே சைன் என்றபடியால் அருகும் கொஸ்டின் இருக்கும் திருப்பி விளங்கப்படுத்தணுமோ சிக்ஷானா உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் சுசித்ரா லெஜான்பி அண்ட் ஹாஷினி விளங்குதா இது கிளியரா மறுபடி விளங்கப்படுத்தினா நல்லம் சார். ஓகே இன்னொரு கேள்வி செய்வோம் இதுல ஒரு 10 கேள்வி செய்வோம் ஓகே இது உங்களுக்கு கிரேட் 8 படிச்சிட்டீங்களா தட்ஸ் ஓகே அதான் நான் திருப்பி ரிவ்யூ ஒன்று என்றால் இது கொஞ்சம் உங்களுக்கு தேவை இது கட்ட ஓகே ஓகே அபிஷேக் நீங்களே சொல்லுங்க ஒவ்வொருத்தருக்கு 2 கேள்வி ஓகே 3 பயப்படாங்க கொஸ்டின் உடனே கேட்கணும் சார் விளங்க இல்லை தங்கி அப்படி கேட்கிறாக்கு ஓகே 3 p - q பயப்படக்கூடாது ஓகே இதுல வந்து என்ன வேணும் இப்ப 2ஆல பெருக்கணும் உள்ளுக்குள்ள அபிஷேக் சொல்லுங்க ஆகும் என்ன வரும் 2ஆ பெருக்கினா 2 3ஆல பெருக்கினால் 6 அப்புறம் என்ன வேணும் 2 - q ஆல பெருக்கினா என்ன -2q சார். வெரி குட் அப்புறம் என்ன வேணும் மைனஸை போட்டுக்கொண்டு மைனஸ் இந்த 3 இருக்கு தானே -3 தர +p அப்ப என்ன நடக்கும் -3p என்று வரும் விளங்குதா விளங்குது சார். -3 தர -q என்ன வரும் பிளஸ் சார் மைனஸும் பிளஸ் சார். ஓகே 3q
கவனம் இருக்கணும். மைனஸ் மைனஸ் பிளஸ் சொல்லக்கூடாது. மைனஸ் தர மைனஸ் அல்ல பெருக்கல். ஓகே, அப்படி Okay, சொல்லணும். sir. நீங்க மைனஸ் மைனஸ் அப்படி சொன்னால் அது வந்து அப்ளை ஆன மீனிங். ஓகே, எஸ். சரி, இதை பார்ப்போம். நாங்கள் இனி என்ன இதை ஒழுங்குபடுத்துவோம். ஓகே, ஒழுங்குபடுத்துறா என்ன, 6 அப்படிம்ப வச்சிருப்போம். ஓகே, இதுல வந்து ஈக்குவல் 6. நான் என்ன போறேன், இனி கியூவை கிட்ட கொண்டுறப்போம். மைனஸ் 2q சரியோ, பிளஸ் 3q ஏன் கிட்ட கொண்டு வர அப்புறம் நடக்கும் அங்க மைனஸ் 3p சரியோ. அடுத்து என்ன இரண்டு ஈக்குவல் 6க்கு அங்க ஒரு இல்லை, 6ஓட ஒரு ஒன்று கழிக்கலாது. இது என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்கள் இது என்ன ஒண்ணு பண்ணால் -2 + 3 3ல இருந்து 2 போனா என்ன 1 சார். 1. அப்ப இது என்ன வரும், பிளஸ் q ஒன்று வரும். அது கொஸ்டின் இருக்காது. விளங்குதா லெஜான்வி, விளங்குதா? எஸ் சார். ஓகே, அபிஷேக், சுஜித்ரா, திக்ஷானா, காஷினி. Yes, sir. ஓகே, ஏனென்றால் 3 தானே பெருசு. அப்ப 3 சைனை கொண்டு போடணும் அப்படின்னு நினைக்கும். சரியோ. ஓகே, அடுத்த சொல்லுங்க பாப்போம். அபிஷேக் என்ன வரும் அதுல? பிளஸ் என்ன 3p சார். மைனஸ் 3p சார். ஓகே, -3p. எஸ். ஓகே, குட் ஜாப். ஓகே, அடுத்த ஓகே, தேங்க்யூ அபிஷேக், குட் ஜாப். ஓகே, அடுத்த திக்ஷானா நீங்க அதை சொல்லுங்க பாப்போம் ப்ளீஸ். Sir. ஓகே, ஆறுதலா சொல்லுங்க, அவசரப்பட வேண்டாம். ஓகே, மட்டாக்கள் வந்து விளங்காட்டி டப்புன்னு சொல்லுங்க. ஓகே, இஸ் என்ன இந்த சைனோட சம்பந்தப்பட்டது நீங்க முதலே படிச்சிட்டீங்க. ஆனால் அவளுக்கு ரிவ்யூ. ஓகே, இதை சொல்லுங்க பாப்போம். Sir, -4a. -4a. வெரி குட். ஓகே, சொல்லுங்க. மைனஸே பெருக்கினா பிளஸ். உங்களுக்கு தெரியும் வேணா, உங்களுக்கு தெரியுதா? நான் ஓகே கூட்டுறேன். ஓகே, சொல்லுங்க அப்போ. அடுத்து என்ன, -4 பாருங்க, -4 -b பெருக்கணும். மைனஸா பெருக்கினா பிளஸ் என்ன வரும் அதுக்கு பிறகு? +4b, sir. 4b. குட் ஜாப். ஓகே, அடுத்து என்ன வரும் அங்க? மைனஸோ பிளஸோ? யா, -2. ஏன் போட்டு நீங்க -2 பிளஸ் சாரி தர பிளஸ் a, அதான் அப்படி வந்தது. ஓகே, அப்புறம் என்ன வரும்? +2b, sir. ஏன் நான் பிளஸ் போட்டு நான் மைனஸ் தர மைனஸ் இருந்தபடியால். ஓகே, ஓகே, இதை சொல்லுங்க அடுத்தது. ஓகே, இப்ப ஈக்குவல் என்ன போற, நான் கிட்ட கொண்டு வரேன். எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துங்க. a -2a வேணும் பிளஸ் 4b அங்கால என்ன பிளஸ் 2b. அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க பாப்போம். இது வந்து இதோட சிமிலரா இங்க பாருங்க. இதை பாருங்க, இதை பாருங்க. இதுவும் இது வந்து என்ன பாருங்க, ரெண்டும் வந்து என்ன மைனஸ் என்ன நீங்கள் கூட்டி போட்டு அந்த மைனஸை போடணும். இது என்ன வேணும் அப்ப 4 10 கூட்டுறது. அப்ப உங்களுக்கு தெரியும் RA என்ன சைன் இருக்கு ரெண்டுக்கும் பொதுவா? மைனஸ். ஓகே, மற்றது அங்கால என்ன வரும்? சொல்லுங்க சார். அது சார் அந்த கழித்தல் 4a சார், கழித்தல் 2a தானே சார்? எஸ். அப்ப மைனஸும் பிளஸ். நோ அப்படி நான் சொல்லல. மைனஸ் தர மைனஸ் தான் பிளஸ். மைனஸே கூட்டினால் மைனஸ் பெருக்கல் மைனஸ் தான் பிளஸ். ஓகே, மறக்காங்க. அது ரெண்டும் பேரையா திருப்பி கொண்டு வார் புரிஞ்சு வார். இது வந்து பேரு. இதை பாரு. இது வந்து பெருக்கல் எல்லாம். இதெல்லாம் சேர வந்து இங்க பாருங்க, இதெல்லாம் பெருக்கலாம். ஏன் இப்படி வந்து? ஓகே, இங்க வந்து மைனஸால பெருக்கினா பிளஸ்.
சரியா? இங்க மைனஸே பிளஸ் ஆல பெருக்கினால் மைனஸ், பிளஸ் மைனஸ் மைனஸ். இது பெருக்கல். இது வந்து சொல்ற பெருக்கல். இங்க வந்து கூட்டல் செய்யறேன். சரியா? ரெண்டும் வித்தியாசம். ஓகே, இங்க கூட்டல். என்ன 4 2 கூட்டணும். மைனஸ் போட்டிருந்தாலும் கழித்திருந்தாலும் இது வந்து மரமுவா நீங்கள் கூட்டெல்லாம் செய்யணும். வேறு ரெண்டும் மைனஸா இருக்கிறபடியால. சரியா? இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? ஓகே, இது வந்து பெருக்கலுக்கு மட்டும். இதுதான் பெருக்கல். இதுக்கு எல்லாத்துக்கும் இது சரி. இது வந்து என்ன? இது வந்து வேற ரூல். ஓகே, விளங்குதா லெஜன்? ஓகே சார். ஓகே, செக்ஷன் உங்களுக்கு விளங்குதா? எஸ் சார். ஓகே ஓகே, அப்ப அடுத்து என்ன வேணும் சொல்லுங்க ஆபம். 6B சார். 6B. ஓகே ஓகே, குட். சரி, அப்ப அடுத்து இதை பார்ப்போம். ஓகே, காஷினி நீங்க வாங்கோ. இதை சொல்லுங்க ஆமாம் என்னண்டு. தேங்க்யூ. m plus ஓகே சார். n, okay, plus 2, then m plus 2. சரியோ? ஒவ்வொன்று ஒன்றா செய்வோம். ஓகே, சொல்லுங்க சார். நீங்க கழிக்கிறது சவுண்ட் குறைவா விளங்குது சார். ஓகே, இப்போ விளங்குதா? அப்ப ஓகே சார். ஓகே ஓகே ஓகே, சரி. ஓகே, இதை சொல்லுங்க ஹாஷினி. எஸ் சார். -4 -4m. ஏன் -4m போட்ட நீங்கள்? சார் முன்னுக்கு மைனஸ் இருக்கனால 4 பெருக்குன்னா 4. ஓகே, 4m மைனஸும் -4 உள்ளுக்குள்ள பிளஸ் m இருக்கிறபடியே தான் பண்ணுறேன். என்ன இந்த ரூல் இது? மைனஸ் தர பிளஸ் இது சரியோ? எஸ். ஓகே சார். அடுத்தது என்ன போடுவீங்க? பிளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ் சார். எஸ். -4 mn. ஓகே சார். கூட் என்னண்டு வரும் சொல்லுங்க. n வரும் என்ன? 4 இதையும் பெருக்கணும். சரியோ? ரைட். ஓகே சார். சாரி, மை மிஸ்டேக். ஓகே, இதை சொல்லுங்க. 2m பெருக்கணும் எவ்வளவு? 4 சார். 2m பிளஸ் ஓகே பிளஸ் 4. 2m m பெருக்கினால் 2m. 2 பெருக்கினால் 4. சரியோ? இது என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தணும். இங்க உண்டாங்க -4m plus 2m. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். நீங்க கதைக்கிறது விளங்க மாட்டேங்குது சார். மட்டாக்களுக்கு என்ன மாதிரி நான் கேட்கிற விளங்குதா? விளங்குது சார். அப்ப நீங்க உங்களோட பொலிமை கூட்டுங்க. ஜான்வி, பொலிம் கூட்டுங்க. பொலிமை கூட்டி பாருங்க. எந்த இது வந்து நான் திருப்பி பாக்குறேன். ஒளியும் வந்து ஹைலான் இருக்கு. நான் திருப்பி செக் பண்றேன். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே, சாரி, நான் டப் பண்ணி செக் பண்றேன். ஓகே, அவங்களுக்கு நான் பார்க்கவே இல்லையா? சரி, ஓகே. இதுல வந்து பாப்ப என்ன நான் ஒழுங்குபடுத்துறேன். என்ன எம்ஏ வந்து ஒரே தானத்தை உண்டா கொண்டு வரணும். ஓகே, -4m plus 2m. ஓகே, இனி என்ன வேணும்? -4n plus 4. அப்புறம் சொல்லுங்க என்ன செய்யணும் அஸ்னி? சார் மைனஸையும் பிளஸ்ஸையும் பெருக்குனா மைனஸ். ஏன் பறக்குறீங்க? இங்க என்ன இருக்கு? இது கூட்டல் எல்லாம் இருக்கு. இது கூட்டல். ஓகே சார். இதுல பாருங்க, இப்படித்தான் நீங்க செய்யணும். -4 இருக்குல்ல. இப்போ லெட்ஸே வந்து இப்படி யோசிச்சு பாருங்க. உங்கள்ட்ட வந்து நீங்கள் 2 மாம்பழம் வச்சுக்கிறீங்க. ஓகே, இப்ப இன்னொரு ஆள் வந்து கேட்கிறா எனக்கு 4 மாம்பழம் தாங்கும். உங்கள்ட்ட அப்ப இருக்கு கொடுக்கலாமா? நீங்கள் உங்களுக்கு 2 மாம்பழம் தேவை, கூட தேவை. ஓ சார். அப்ப என்ன செய்யணும்? நீங்கள் மைனஸ் போடணும். தேவை என்றால் மைனஸ். ஓகே, ஓகே சார். -2m போடணும். உங்களுக்கு வந்து இது உங்கள்ட்ட இல்ல. மைனஸ் என்றா உங்கள்ட்ட இல்ல, பிளஸ் என்றா உங்கள்ட்ட இருக்கு. சரி, அப்புறம் என்ன நடக்கும்? -4n வரும். அப்படியே அப்புறம் என்ன நடக்கும்? +4. +4. ஓ யா, +4.
சரிதானே? ஓகே ஓகே, சார். யாருக்கு இதுல கொஸ்டின் இருக்கு? தேங்க்யூ காசினி. யாருக்கு கொஸ்டின் இருக்கோ? நோ No, சார். sir. ஓகே ஓகே சரி. ஓகே, அடுத்தது யா சுஜித்ரா, நீங்கள் வாங்கோ. ஓகே, இதை சொல்லுங்க அப்போ. சரி, ஒன்னு சொல்லுங்க அப்போ. 8x என்னென்னு வரும்? 8x, எஸ். minus plus plus Okay. 8y ஓகே minus 2mx ஓகே plus minus minus 12m. ஓகே, ஏன் உங்களுக்கு மைனஸ் வந்தது? இதுல என்ன இருக்கு? -2m. இங்க இருக்கு என்ன? Oh, sir. -6. Minus. மைனஸ் பெருக்கின எவ்வளவு? பிளஸ். Plus. சரிதானே? ஓகே, இதை நீங்கள் சுருக்கலாமோ? இது எல்லாமே நெஞ்சு வருங்க, இதை பார்க்கணும். இது சுருக்கலாமோ? இல்ல, இல்ல ஏன்? sir. எல்லாம் வேறு. இது பாருங்க, இது 8x. இது வந்து லட்சம் மாம்பழம், இது வந்து பலாப்பழம், இது வந்து என்ன உங்களுக்கு கொய்யாப்பழம். அப்ப நீங்கள் என்ன எல்லாம் இதை நீங்கள் சுருக்கலாம், இப்படியே விடும். Oh, sir. சரி, ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அவன் இதை சொல்லுங்க அப்போ ப்ளீஸ். 5x ஓகே minus 5y ஓகே minus 3x. ஏன் -3x வந்து சொல்லுங்க. பிளஸ்ஸையும் பிளஸ் 3x. ஓகே, ஏன்னு நாங்க மைனஸ் இல்லையே, ஏன் மைனஸ் வந்தது? உங்களுக்கு தெரியும், வந்து இதுல வந்து பிளஸ் இருக்கு, இதுல இந்த பிளஸ் தான் இருக்கா? பிளஸ்ஸையும் பெருக்குறீங்களா? பெருக்குறீங்க. இப்போ இதெல்லாம் தெரியும் கூட்டுறது உங்களுக்கு தான், இது கூட்டுறது. சரி, இதெல்லாம் கூட்டுறது. இது வந்து என்ன? இது பெருக்கல். உங்களுக்கு ரெண்டுக்கும் நிச்சயம் தெரியணுமா? ஓகே, எஸ். அப்புறம் என்ன இவங்க இங்க? பிளஸ் 3y. 3y. இது இப்ப என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தணும் சார். ஒழுங்குபடுத்தணும். ஓகே, சொல்லுங்க, எப்படி ஒழுங்குபடுத்தீங்க? 5x 5x பிளஸ் 3x ஓகே மைனஸ் 5y 5y பிளஸ் 3y சார். ஓகே, இப்ப என்னன்னு சொல்லுங்க. அடுத்து என்ன செய்யலாம்? ஸ்கிரீன் விளங்கல சார். ஓகே சார். ஓகே, அடுத்து என்ன செய்யலாம்? 5xஐயும் 3xஐயும் கூட்டணும் சார். கூட்டினா 8x. 8x சரியா? 8. ஓகே, 8x. சரி, அப்புறம் என்ன வேணும்? மைனஸ் 5yஐயும் நேர் 3yஐயும் கூட்டணும் சார். ஓகே, அப்ப என்ன செய்யுங்க? நீங்க யோசிக்கணும். என்ன உங்களுக்கு அது வந்து கழிக்கணும். ஓகே, இப்ப உங்களுக்கு தெரியும் எது பெருசு? 5ஓ 3ஓ பெருசு? 5 சார். அப்ப 5 குறிய போடுங்க. 5ல இருந்து 3y போனா 2y. 2y. விளங்குதா இந்த டெக்னிக் செய்தது? ஓ சார். டெக்ஸானா, லெஜான்வி, ஆஷினி, அபிஷேக். எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. அபிஷேக், இதை சொல்லுங்க. அவன் என்ன வர மாட்டேன் ஒரு கால் ப்ளீஸ். இதுக்கு என்ன கூட வரும்? எதிண்ட இலக்கம் கூட? மைனஸ் எஸ், 6y. 6y. குட் ஜாப். ஓகே ஓகே, ஸ்டிக்ஷன் இதை சொல்லுங்க. இதுக்கு என்ன விட வரும்? எது கூட? 12 9 கூட? 12 சார். 12. அப்ப അതിന്റെ സൈന போடணும். ஓகே, அது போய் என்ன கழிக்கணும் வேண்டாம், நீ கழித்தறையா போட்டபடியா கழிக்கணும். 12ல இருந்து 9 கூட எவ்வளவு? 12ல இருந்து 9 3 எம் வந்து போடுங்க. சரியோ? ஓகே ஓகே சார். ஓகே, இப்ப லெஜான்வி நீங்க வாங்கோ.
ஓகே, இது என்ன செய்யலாம்? சார் 17க்கு முன்னுக்கு நேர் இருக்குன்னு நினைச்சு சார். நேரும் மறையும் பெருக்கப்பட்டா சார் மறை வரும் சார். பொறுங்க. இங்க பெருக்கல்லாம் செய்யறோமோ? ஓகே, மேபி நான் இது எக்ஸ் என்ற பெருக்கல் இல்லைங்க, சாரி, நான் மாத்தி வரும். அப்படி நினைக்கிறீங்க. நோ, எக்ஸ் வந்து இது வந்து பெருக்கல் இல்லை, இது வந்து ஓகே. இப்ப சொல்லுங்க ஆகும். ஓகே சார். 27ல இருந்து 17 கழிக்கணும் சார். ஓகே, முதல் என்ன 27 சொன்னீங்க? முதல் என்ன சைனை கண்டுபிடிக்க? என்னென்ன சைனை கண்டுபிடிப்பீங்க? மறை வரும் சார். மறை வரும். ஏன் உயர்ந்த பெருசு வந்து 27. ஓகே, இப்ப என்ன 27ல இருந்து 17 கழிக்கணும். எவ்வளவு வரும்? 10 சார். 10 யூ வரும் 10. சார். ஓகே, குட். ஓகே, தேங்க்யூ காஷினி. காஷினி இங்க வாங்க டப்பா. வெல்கம். எஸ் சார். தேங்க்யூ. இதை சொல்லுங்க எனக்கு 2 என்ன வரும்? சார் இது பெரிய இலக்கம் வந்து 8 சார். அப்ப ஓகே, பிளஸ் வரும். ஓகே, பிளஸ் 8ல இருந்து 2 போச்சுன்னா 6m சார். ஓகே. சுஜித்ரா ப்ளீஸ் இங்க வாங்கோ. ஓகே, என்ன கூட்டணும் சொல்றீங்க? சார். 12 16 கூட்டணும் சார். கூட்டுனா 28. ரெண்டு கூட்டுற 28 பாருங்க. சார். இல்ல பாருங்க, என்ன சைன் இருக்குங்க? மறை சார். ஓகே, இப்ப என்ன நான் சொன்ன நேரம் வந்து என்னென்றால் இதை கழித்தல், இது கழித்தல் அடையாளம், கூட்டலே இங்க இல்ல. சரியோ, கழித்தலை வேண்டிய எதிர்க்கு கழித்தல் அடையாளம் இருக்குங்க. இது கூடிய பெரிய எண் எது? 16. அதுக்கு முன்னுக்குள்ள இலக்கம் என்ன? மைனஸ் சைன். அப்ப மைனஸ் போடணும். சரியோ, மைனஸ் போடணும். இப்ப என்ன 16ல இருந்து 12 கழிச்சா என்ன? 4 சார். கே. 4 கே. ஓகே, இதை சொல்லுங்க எனக்கு நீங்கள். ஓகே, இதை சொல்லுங்க. இதை சொல்லுங்க நீங்கள். இதுக்கு என்ன விட வரும்? 24ல இருந்து 23 கழிக்கணும் சார். மறை நீங்கள் முதல்ல என்ன, நீங்கள் வந்து சைன் குறிய ஐடென்டிஃபை பண்ணணும். என்னென்று செய்யறது? என்ன குறி வரும்? பிளஸோ மைனஸோ வரும் இங்க. அதான் முதல் வேலை. ஏன் மைனஸ் போட்ட நீங்கள்? 24க்கு பக்கத்துல மைனஸ் இருக்குதுனால சார். பெரிய எண்ணுக்கு பக்கத்துல மைனஸ் இருக்கு. எஸ், 24. ஓகே, அதுக்கப்புறம் என்ன வரும்? 1 எல் சார். 1 எல். அப்ப இல்லன்னு போடலாம். எது கொஸ்டின் இருக்கோ இதுல? நோ சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நானும் அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். போறோம், அடுத்த பாக்குறேன். அடுத்த வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஒன்று படிக்க போறோம். ஓகே, இன்னொரு 1 நேரம் ரிவ்யூ. உண்மையான அடுத்த டாபிக் போயிருப்போம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் இது இம்பார்ட்டன்டான டாபிக் உண்டு, எல்லா இடத்துலயும் பெறுவது. அதான் நான் கூட நினைக்கிறேன் உங்களுடைய. ஓகே, அடுத்த டாபிக் தான் இந்த டார்கெட். ஆனால் நாங்கள் போயெல்லாம் போச்சு. ஓகே, உங்களுக்கு கிளியரா விளங்குதோ? நீங்கள் விளங்காட்டி வாட்ஸ்அப்ல போடுங்க சார், இதை ரிப்பீட் பண்ணுங்கன்னு போடுங்க நெக்ஸ்ட் கிளாஸ். அப்புறம் நான் வேண்டாம் அடுத்த கிளாஸ்ல அதை மறக்காம செய்வேன். ஓகே, வாட்ஸ்அப்ல போடுங்க. நான் ஹோம்ஒர்க் தரையில. ஓகே, ரெண்டாவது இது கன எக்ஸசைஸ் வந்து இதுலயே பார்த்துட்டேன். ஓகே ஓகே, எஸ். இது Thank you, sir. தேங்க்யூ வெரி மச்.